நெல் கொள்முதல் நிலையங்களில் கோரத்தாண்டவமாடும் லஞ்சம், முளைத்து வீணாகும் நெல்மணிகள், விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம். வாழ்வா சாவா போராட்டத்தில் விவசாயிகள். 40 எம்பிக்கள் இருந்தும் வேஸ்ட் என விவசாயிகள் குமுறல். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் சட்டசபை தேர்தல், வேளாண்மை துறையில் மத்திய மாநில அரசுகளின் நிலைப்பாடு, விவசாயிகளுக்கு அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது இராணுவத்தால் மட்டுமல்ல, அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். உணவுக்காக வெளிநாட்டில் கையேந்தினாலோ பிச்சை எடுத்தாலோ அது பிச்சைக்கார நாடு. அந்த உணவு உற்பத்தியை செய்பவன் விவசாயி. அந்த விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்க வேண்டியவன் அரசாங்கம். 2 மடங்கு லாபகரமான விலையை தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்துறாங்க. ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும் போது வாதியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்னைக்கு வாதியாருக்கு 1,20,000. ஏன் விவசாயிக்கு 10,000 கொடுத்தா என்ன? என்கிட்ட வாங்கு 10,000 கொடுத்து ஜனங்களுக்கு சர்க்கரை எனாமாவே கொடு. என்கிட்ட கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கு நெல்ல கோதுமைய, ஜனங்களுக்கு எனாமாவே கொடு அரிசிய. எங்களுடைய கோரிக்கை அதான். அந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் இப்ப பிரதம மந்திரி வர்றாங்க திருச்சிக்கு, லாபகரமான விலையை தரேன்னு ஏன் தரல என்று நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றோம். எங்களுக்கு கடன் கார்ப்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டிய, ஏன் விவசாயிக்கு ஒரு 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண கேட்க இருக்கிறோம். அதே போல காட்டு மிருகங்கள் அலும்பு பெருசா இருக்கு, அதுல இருந்து காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை இல்லை. டிபிசில போய் லோன் நெல்லு போட்டால் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. யார்கிட்ட சொல்லி போய் அழுவுறது? நாங்க எங்க போய் அழுவுறது? அதற்காக கழுத்தை அறுத்து கொள்ளும் போராட்டத்தை கூட வைக்கலாம் என்று இருக்கின்றோம். நாங்கள் வேற வழி இல்லைல்ல. காவல்துறையை வச்சு மிரட்டாங்க. காவல்துறையை வச்சு விவசாயம் மிரட்டுறாங்க. என்ன, என் பேர்ல 156 கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது நியாயமா? என்ன, விவசாயி தன்னுடைய உரிமைக்காக நாங்கள் போய் யாரையா மறித்து அடித்தா சொல்லு, பஸ்ஸை உடைச்சா சொல்லு, கேஸ் போடு, எனக்கு நியாயம் செய், எனக்கு லாபகரமான விலை கொடு அப்படின்னு போய் உட்காந்தா சட்டையை கலட்டினா அது குற்றமா? எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி கொடுங்க, சொசைட்டி கடன் தள்ளுபடிங்க, பேங்க்கில் வேண கடன் தள்ளுங்க. இந்த விவசாயியுடைய மாணவர்கள் மகன்லாம் வாங்கின கடன் அரசாங்கம் தான் வேலை தர மாட்டேங்குது. வேலைக்கு போகிற வாங்கிய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ணுற கட்சிக்கு வாக்களிப்போம். விவசாயத்துக்கு செஞ்சுருக்காங்க, ஆனால் லாபகரமான விலையை வாங்கி தரலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இல்லை சார், அதான் சார், எனக்கு லாபகரமான விலையை வாங்கி தரணுமா இல்லையா? என் நெல் 40 ரூபா விற்கும் போது 3 மூட்டை விற்றா ஒரு பவுன் வாங்கணும். 120 தான் பவுன். அன்னைக்கு நீ பவுன் 1,20,000 வந்துருச்சா? அன்னைக்கு 90 ரூபா விற்ற ஒரு டன்னு. அன்னைக்கு வாதியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்னைக்கு வாதியாருக்கு 1,20,000 ஆச்சா? எங்களுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்காம எங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல. மத்திய சர்க்காருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குங்கிறது உண்மைதான். காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குங்கிறது உண்மைதான். கேட்கணுமா இல்லையா? 40 எம்பி இருக்காங்கல்ல, அவங்க பார்லிமெண்ட்ல மறியல் பண்ணலாம்ல. விவசாயிக்கு லாபகரமான விலை கொடுக்கணும், பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதுதான் எங்களுடைய கஷ்டமே. வருவாய்த்துறை போராட்டம் முடிஞ்சு போச்சு. இப்பயாவது அந்த நெல் கொள்முதல் நெல்லை எடுக்கணும். லஞ்சம் வாங்காம எடுக்கணும் சார்.
மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80. என்ன சார் லஞ்சம் தலைவிரித்து ஆடுது சார். எதுக்கு சார் அரசாங்கம் இருக்குது? அரசாங்கத்துடைய வேலை என்ன சார்? லஞ்சம் வாங்காமல் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு சொல்கிறாங்களே சார். விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் எதுக்கு சார் இருக்குது? அவங்கள வச்சு பிடிக்கணும்னு தான் எங்களுக்கு கோரிக்கை.